காலம் தங்களுடைய சித்தம் எங்களது வாக்கியமாக அப்படியாக இருந்தாலும் அரண்மனையில் இருந்த எங்களை 1000 தாய்மார்கள் மட்டுமல்லாமல் இந்த கோமாளி புண்டவாயினை வைத்து அதிபரமாக சாமி உங்க குடும்ப ரகசியம் குடும்ப நாயா நீங்க பேசுங்க என்ன வேணா பண்ணுங்க தேவையில்லாத என்னன்னா புண்டிக்கு அந்த நீ ஏன வந்த நீ உன்னை கூப்பிடுமாங்க அந்த பொம்பளை என்ன புண்டவாய் எங்குது நீ எங்க வந்த நீ கூப்பிடுமாங்க கூட்டாதான் வரணுங்க கூப்பிடதான் வரணும் சரி சரி நீ வந்து தானே வந்து வெளியுமா வந்தீங்கன்னா எல்லாமே தான் கிடைக்கும் சரி இனிமே வரல சாமி மன்னா ஆனால் நான் ராஜசபைக்கு அழைத்த காரணம் என்ன இதோ இந்த அயோத்தியாபுரியை குடகிரி அயோத்தியாபுரியை நமக்கு பின்னால் அரசாள்வதற்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை? அதனால் சத்தியலோகம் சென்று பெருமாவிடத்தில் தவம் செய்து நான் புத்திர பாக்கியம் இது நாள் வரையிலுமே திருமணம் செய்த நாள் முதலாக நமக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. அப்படி இருந்தாலும் மகன் இல்லாத நமக்கு ஒரு மகன் இல்லாத உணவு மண் புழுவுக்கு சமானமாக தெரிகிறது. குழந்தை இல்லாத உணவு ஒரு குப்பைக்கு சமானமாக தெரிகிறது. அதனால சத்தியலோகம் சென்று இன்று பிரம்மாவிடம் குழந்தை பெற்று வருகிறேன் என்று கூறுகிறேன். படைக்கப்பட்ட பெருமாவை பார்த்து எனக்கு நாடான புத்திரமாக்கி வேண்டும், அரசால ஆண்மகன் வேண்டும், வேறு சொல்ல ஒரு புள்ள வேண்டும் என்று இரு கரம் கூப்பி பெருமாவிடத்தில் வரவாங்கி வருகிறேன். அதை சொல்லி போகத்தான் உங்களை அழைத்தேன். பெற்று வருகிறேன் தேவிமார்களா என்று குறிவிட்டு போகலாம் என்று வந்தீர்கள். ஆமா, இருந்தாலும் தாங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஒரு நாள் கூட மறுவார்த்தை பேசியது கிடையாது இருவரும். அதனால இப்பொழுது ஒரு வார்த்தை கூறுகிறோம். என்ன வார்த்தை? தவறாக என்ன வேண்டாம் சுவாமி.